ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உங்கள் அக்வாரியம் செட்டப்பில் பண்ணவே கூடாத 4 காமன் மிஸ்டேக்ஸ் தான் என்ன நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ். டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது நீங்கள் கடையிலேருந்து ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டு வந்துட்டு அந்த கவரில் இருக்கிறத அப்படியே மொத்தமாக ஃபிஷ் டேங்க்கில் ஃபிஷ்ஷோட நீங்கள் கவுத்து விட்டு ஃபுல்லாக எல்லா ஃபிஷ்ஷும் இறக்கிடுவீங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. பிகாஸ் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த பாக்கெட்டில் இருக்கிற தண்ணியில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், நீங்கள் வச்சிருக்கிற அக்வாரியம் செட்டப்பில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் விடும்போது ஃபிஷ்ஷஸ்க்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் டெம்பரேச்சர் வைஸ். ஸோ வந்துட்டு ஈஸியாக சாகிறதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. செகண்ட் மிஸ்டேக், கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட்னா என்னன்னு புரியாமல் எல்லா ஃபிஷ்ஷையும் ஒரே டேங்க்குள்ள விட்டுருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டைகர் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து கூட்டமாக தான் வாழும் அண்ட் கொஞ்சம் அக்ரெசிவான ஃபிஷ்ஷஸ். இதே ஃபிஷ் டேங்க்கில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சாஃப்ட்டாக இருக்க மீனையும் சேர்த்து விட்டிங்க அப்படின்னா இந்த அக்ரெசிவாக இருக்க ஃபிஷ்ஷஸ் வந்து சாஃப்ட்டாக இருக்க ஃபிஷ்ஷஸை அட்டாக் பண்ணி சீக்கிரமாக ஃபைட் பண்ணி சாகடிச்சிடும். இந்த ரெண்டு ஃபிஷ்ஷையும் ஒன்றா விடலாமா இல்லை விடக்கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் ஃபிஷ் பை பண்ணும்போது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அக்வாரியம் செட்டப்பில் நீங்கள் செட் பண்ணணும். உங்களோட தேர்ட் மிஸ்டேக் ஓவர் ஸ்டாக்கிங். இந்த மிஸ்டேக்கை எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். சின்ன வயசுலேருந்து நம்ம ஃபிஷஸ் வர காசு போட்டு நிறைய மீன் கொண்டு போய்ட்டு ஒரே ஜக்கில் அந்த மாதிரி நம்ம விட்டுட்டு வளர்த்துட்டு இருக்கோம். இல்லை கடையிலேயே நீங்கள் வந்து இந்த ஃபிஷஸ் இருக்குன்னா இந்த ஃபிஷஸ் என்ன மாதிரி டேங்க்கில் வைக்கணும், எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும் அப்படின்றத நீங்கள் விசாரிச்சுட்டு வாங்க. ஸோ அதிகமான ஃபிஷஸ் வந்து ஒரே ஸ்பேஸில் உண்மையான ஸ்மெல் விடும்போது சீக்கிரமாக ஸ்ட்ரெஸ் ஆகி சாகிறதுக்கு பார்த்துட்டு அண்ட் வளராமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஃபைனல் ஃபோர்த் மிஸ்டேக், இது எல்லாருமே பண்ணுவோம், தெரிஞ்சும் தெரியாமல் நிறைய பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஓவர் ஃபீடிங். ஒரு நாளைக்கு 2 டைம் ஃபீட் பண்ணாலே போதும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், 3-4 டைம் பார்க்குறப்பெல்லாம் அடுத்த ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஃபுட்டை நம்ம போட்டுருவோம். அந்த மீன் நிறைய சாப்பிட்டு செத்து போயிடும். இவ்வளோ சாப்பிடும் போதும் அந்த மீட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு தெரியாது. ஸோ நிறைய சாப்பிட்டு நிறைய செத்து போயிடும். ஸோ இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.